ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اما بعد رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما. வானங்களையும் பூமியையும் படைத்து பரிபாலித்து பாதுகாத்து பக்குவப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் வர்ணைக்கும் செயல்படுத்த முடியாத அந்த ஏக இறைவனை துதித்தவனாக அவருடைய சாந்தியும் சமாதானமும் நமது உயிரினும் மேலான உத்தம தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாருடைய குடும்பத்தினர்கள் சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபோ தாபீன்கள் இமாம்கள் சுஹதாக்கள் மேலும் இந்த வெள்ளிக்கிழமை இறைவன் கடமையாக இருக்கக்கூடிய இந்த ஜும்மாவை நிறைவேற்றுவதற்காக கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அந்த வற்றாத பெருங்கருணையாளருடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றும் பொழியப்படட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக முதற்கண் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மிகப்பெரும் கிருபையினால் மீண்டும் ஒரு ஜும்மாவை அடையக்கூடிய பாக்கியத்தை பெற்றிருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைய ஜும்மாவில் முஸ்லிம்களுடைய முதல் கிப்லா பைத்துல் முகத்தஸ் பற்றிய ஒரு வரலாற்று பார்வையை பார்க்க இருக்கின்றோம். ஏனென்றால் பொதுவாக முஸ்லிம் சமூகம் உணர்ச்சி வசப்பட்ட சமூகமாகவே இருந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஒரு பிரச்சனை என்றால் அந்த பிரச்சனையுடைய வேறு என்ன, அந்த பிரச்சனையுடைய மூலம் என்ன, ஏன் அந்த பிரச்சனை நடக்கிறது, அந்த பிரச்சனைக்கான தீர்வு என்ன என்பதை பற்றி சிந்திப்பவர்களை விட ஒரு பிரச்சனையை வைத்து அதற்கு ஒரு ஆதரவு எதிர்ப்பை ஏற்படுத்தி சமூகத்தை உணர்ச்சி வசப்படுத்துவது என்பது சமூகத்தை நாம் எப்போதுமே ஒரு கொதிநிலையில் தான் வைத்திருக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே இந்த பைத்துல் முகத்தஸை பொறுத்த வரைக்கும், இந்த முஸ்லிம்களுடைய முதல் கிப்லாவை பொறுத்த வரைக்கும் நமக்கும் பலஸ்தீனத்திற்கும் நேரடியாக எந்த சம்பந்தமும் இல்லை. நாம் ஒரு நாட்டில் இருக்கிறோம், அவங்க வேறொரு நாட்டில் இருக்கிறார்கள். நமக்கும் அவர்களுக்கும் இடையான தூரம் என்பது ரொம்ப தூரம். நாம அல்லாஹ் நாடினா நம்ம வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு போவோமா என்பது கூட நமக்கு தெரியாது. இருந்தாலும் அதை குறித்து நாம் ஏன் இங்கே கவலைப்பட வேண்டியது இருக்கிறது என்று கேட்டால், இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லும்போது, இன்னமல் முஃமினூன இஹ்வா, ஒவ்வொரு மூமினும் இன்னொரு மூமினுக்கு சகோதரனை போன்றவன். முஸ்லீம்கள் ஒரு கட்டடத்துக்கு ஒப்பானவர்கள். எப்படி கட்டடத்துல ஒரு செங்கல், எல்லா செங்கல்களும் சேர்ந்தால் ஒரு கட்டிடமோ, அதுபோலதான் இந்த முஸ்லீம் உம்மத்தினுடைய ஒவ்வொரு உறுப்பினரும் சேர்ந்ததுதான் இந்த ஒட்டுமொத்த சமூகம். முஸ்லீம்களை பொறுத்தவரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நம்மை எல்லாம் எதற்கு ஒப்பிட்டு சொன்னார்கள் என்றால், முஸ்லீம்கள் ஒரு உடலுக்கு சமமானவர்கள். ஒரு உடல், மனிதனுடைய உடல், அந்த உடல்ல ஏதாவது ஒரு பாகத்துக்கு, இப்ப காலில் முள்ளு குத்துது, அது காலுக்கு மட்டும் வலிக்காது. காலில் முள்ளு குத்தினால் அது உடம்புக்கு வலிக்கும், கண்கள் நீரை சுரியும், அதற்கான மருத்துவத்தை கைகள் மேற்கொள்ளும். எனவே உடம்பில் ஒரு பகுதி என்பது தனி அல்ல, அது உடம்பினுடைய ஒரு பகுதி. அதே போல உலகத்தில் எந்த மூலையில், உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் எந்த ஒரு மூலையில் பாதிக்கப்பட்டாலும், எந்த ஒரு மூலையில் கஷ்டத்திற்குள்ளாக்கப்பட்டாலும், ஒரு முஸ்லீம் என்ற அடிப்படையில், ஒரு நம்பிக்கை
நம்பிக்கையாளர் என்ற அடிப்படையில் அவர்களுக்காக கொஞ்சமேனும் கண்ணீர் சிந்துவது ஒரு முஸ்லீமுடைய பண்பாடாக, ஒரு முஸ்லீமுடைய ஈமானுடைய ஒரு பகுதியாக இருந்து கொண்டிருக்கிறது. அவ்வாறு இருக்கும் போது இது முஸ்லீம்களுடைய ஏதோ ஒரு பள்ளிவாசல் அல்ல. முஸ்லீம்களுடைய முதல் கிப்லாவே பைத்துல் முகத்தஸ் தான். அல்லாஹ்வுடைய தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தொழுகை கடமையாக்கப்பட்ட பிறகு அந்த முதல் கட்ட முஸ்லீம்கள் சஹாபாக்கள் பைத்துல் முகத்தஸை நோக்கித்தான் தொழுகிறார்கள். அதற்கு பிறகுதான் அவர்களுக்கு நாம் இன்னைக்கு தொழக்கூடிய மஸ்ஜிதுல் ஹரம் கடமையாக்கப்பட்டது. அது மஸ்ஜிதுல் ஹரத்தை நோக்கி தொழ வேண்டும் என்பது அதற்கு பிறகுதான் கடமையாக்கப்பட்டது. அப்ப பைத்துல் முகத்தஸ் என்பது ஏதோ ஒரு பகுதி அல்ல, ஏதோ ஒரு பள்ளிவாசல் அல்ல, முஸ்லிம்களுடைய ஈமானோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அல்லாஹ்வுடைய அருள் நிறைந்த ஒரு பூமி இது. உலகத்தின் பல நபிமார்கள் தோன்றிய இடம், உலகத்தின் பல நபிமார்கள் சத்திய இஸ்லாத்தை எடுத்து வைத்த இடம் அந்த பைத்துல் முகத்தஸ் நிறைந்த அந்த பலஸ்தீனம். இரண்டாவது, அந்த பைத்துல் முகத்தஸ் அமைந்திருக்கக்கூடிய அந்த பலஸ்தீனம் என்பது மிஹ்ராஜுடைய பூமி. அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவால் வழங்கப்பட்ட பல அற்புதங்களில் ஒன்று மிஹ்ராஜ் பயணம், விண்ணுலக பயணம். ஒரே இரவில் மக்காவிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு அழைத்துச் செல்லப்பட்டு அங்கிருந்து புராக் எனும் வாகனத்தின் மூலமாக விண்ணுலகத்திற்கு அல்லாஹ்வுடைய தூதர் அழைத்து செல்லப்பட்டார்கள். அங்கதான் நமக்கு தொழுகை கடமையாக்கப்படுகிறது. அங்கதான் முதல்ல 50 ரக்கத்துகள், நினைச்சு பாருங்க, நம்ம 5 ரக்கத்துக்கே திணறோம், 50 ரக்கத்துகள் கடமையாக்கப்பட்டது. அதற்கப்புறம் மூசா அலைஹிஸ்ஸலாம் நம்மளை பத்தி நல்லா தெரிஞ்சதுனால உங்க உம்மத் அவ்வளவுதான் தாங்காது, கொஞ்சம் போய் குறைச்சி கேளுங்க. 50 போய் குறைக்கிறாங்க, 45, 40, 35, 5 குறைச்சி கடைசியில் 5க்கு வராங்க. அப்பயும் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இப்பயும் போய் குறைச்சி கேளுங்க. ஏன்னா அவங்களுக்கு நம்மளை பத்தி ரொம்ப நல்லா ஸ்கேன் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதுக்கு மேல குறைச்சி கேட்க எனக்கு வெட்கமாக இருக்கிறது. பின்புதான் 5 ரக்கத் கடமையாக்கப்பட்டது. அப்ப அந்த மிஹ்ராஜுக்கு செல்வதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் எங்கு சென்றார்கள்? இந்த பைத்துல் முகத்தஸ் மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு. எல்லா நபிமார்களுக்கும் தொழ வைத்தார்கள். இந்த உலகத்தில் மூன்றாவது விஷயம், இந்த உலகத்தில் கட்டப்பட்ட இரண்டாவது மஸ்ஜித் மஸ்ஜிதுல் அக்ஸா. இந்த உலகத்தில் மனிதர்கள் ஏக இறைவனை வணங்க வேண்டும் என்பதற்காக கட்டப்பட்ட முதல் பள்ளிவாசல் மஸ்ஜிதுல் ஹரம், இரண்டாவது பள்ளிவாசல் மஸ்ஜிதுல் அக்ஸா. நான்காவது, இஸ்லாமிய வழக்கில் இஸ்லாமிய கொள்கை அடிப்படையில் ஒரு முஸ்லிம் புனிதம் என்று, வணக்க வழிபாடு என்று, இபாதத் என்று அவர் 3 பள்ளிவாசல்களுக்கு செல்லலாம். அப்படி செல்லக்கூடிய 3 பள்ளிவாசல்களில் மஸ்ஜிதுல் அக்ஸாவும் ஒன்று. மஸ்ஜிதுல் ஹரத்துக்கு செல்வதை போல, மஸ்ஜிதுல் நபவிக்கு செல்வதை போல மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு புனித பயணம் செல்லலாம். 5வது விஷயம், நான் ஏற்கனவே சொன்னதை போல 17 மாதங்கள், கிட்டத்தட்ட 1.5 வருஷம் முஸ்லிம்கள் பைத்துல் முகத்தஸை தான் கிப்லாவாக ஏற்றுக்கொண்டு பைத்துல் முகத்தஸுடைய திசையை நோக்கித்தான் தொழுது கொண்டிருந்தார்கள். 6வது, குர்ஆனிலே, அதாவது உலகத்தில் அல்லாஹ் தஆலா நிறைய நபிமார்கள் அனுப்பியிருக்கிறார். ஆனா குர்ஆனில் 25 நபிமார்களை பற்றி தான் அல்லாஹ் பேசுகிறான். அந்த 27 நபிமார்களில் பெயர் குறிப்பிடப்பட்ட நபிமார்கள் இந்த உலகத்தில் கட்டப்பட்ட பள்ளிகள் 4. ஒன்று பைத்துல் முகத்தஸ், 2வது மஸ்ஜிதுல் குபா, 3வது மஸ்ஜிதுல் ஹரம், 4வது மஸ்ஜிதுல் நபவி. சோ நமக்கு தெரிந்து அல்லாஹ்வால் உறுதிப்படுத்தப்பட்டு நபிமார்களால் கட்டப்பட்ட 4 பள்ளிகளில் ஒரு பள்ளி இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா. நன்மையை நாடி ஒரு மனிதர் பயணம் செல்லலாமான்னா தாராளமாக இந்த மஸ்ஜித்
மஸ்ஜிதுக்கு பயணம் செல்லலாம். முன்னறிவிப்பு செய்யப்பட்ட மஸ்ஜித் இது. பைத்துல் முகத்தஸ் வெற்றி கொள்ளப்படும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு முன்னறிவிப்பு செய்தார்கள். அந்த முன்னறிவிப்பின் அடிப்படையில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்திலும், பின்னர் சலாஹுதீன் அய்யூபியுடைய ஆட்சி காலத்திலும், பின்னால் இனி வரக்கூடிய காலத்திலும் இன்ஷா அல்லாஹ் பைத்துல் முகத்தஸ் வெற்றி கொள்ளப்படும். நமக்கு வாக்களிக்கப்பட்ட பூமி எது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. 9 தஜ்ஜாலிடமிருந்து பாதுகாக்கப்பட்ட பூமி. இந்த உலகத்தில் தோன்றிய எல்லா நபிமார்களும் தஜ்ஜாலுடைய தீங்குக்கு பயந்ததை போல வேற எந்த தீங்குக்கும் பயந்ததில்லை. இன்றைக்கு உலகத்தை பார்க்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய சின்ன அடையாளங்கள் எல்லாம் வந்துடுச்சு. ஜஸ்ட் பெரிய அடையாளத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா இந்த பெரும்பான்மையான உரைகளில், பெரும்பான்மையான பயான்களில் இறுதி தீர்ப்பு நாளை பற்றியோ, இறுதி நாளை பற்றியோ, மஹதி அலைஹிஸ்ஸலாத்தை பற்றியோ, தஜ்ஜாலை பற்றியோ கூட பேசப்படுவதில்லை. இதுவும் மறுமை நாளுடைய அடையாளங்கிறாங்க. தஜ்ஜால் வருவதற்கு முன்னால் அவனை பற்றி யாரும் பேச மாட்டாங்க. தேவையில்லாத நிறைய விஷயங்கள் பேசப்படும் உரைகளில், ஆனால் அது பேசப்பட மாட்டாது. அந்த தஜ்ஜால் இந்த உலகத்தில் வந்தபோது அவன் நிகழ்த்தக்கூடிய அந்த சோதனைகள், அநீதிகள் இருந்து பாதுகாக்கப்பட்ட பூமி மஸ்ஜிதுல் அக்ஸா. அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இறுதி தீர்ப்பு நாளுக்கு முன்னால் முஸ்லிம்களுக்கும் யூதர்களுக்கும் ஒரு சண்டை நடக்கும். அப்போது ஒவ்வொரு மரமும் சொல்லும், என் பின்னால் ஒரு யூதன் இருக்கிறான் என்று யூதனை முஸ்லிம்களிடத்திலே காட்டிக் கொடுத்து, முஸ்லிம்களுக்கு மகத்தான வெற்றியை கொடுத்து மீண்டும் மஸ்ஜிதுல் அக்ஸா கைப்பற்றப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு புண்ணிய பூமி தான் மஸ்ஜிதுல் அக்ஸா. அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை பொறுத்த வரைக்கும் முஸ்லிம்களாகிய நாம உணர்வுபூர்வமாக உணர்ச்சி வசப்படுவதை விடுத்து, முதல்ல எந்த ஒரு பிரச்சனையா, பாபரி மஸ்ஜிதா இருக்கட்டும், மஸ்ஜிதுல் அக்ஸாவா இருக்கட்டும், முதல்ல அங்க என்ன நடக்கிறது என்பதை சரியாக உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். நாம் உள்வாங்கிய விஷயங்களை மக்களிடத்துல தெரிவிக்க வேண்டும். ஏன்னா இன்னைக்கு மீடியா எப்படி இருந்து கொண்டிருக்கிறதுனா, மீடியா நமக்கு எதை காட்டணும்னு நினைக்கிறோம்னா அதை தான் நாம பார்க்க முடியும். உலகத்தில் நடக்கிறதெல்லாம் நாம பார்க்க முடியாது. செப்டம்பர் 11 இரட்டை கோபுரங்கள் இடிக்கப்பட்டது. அந்த இரட்டை கோபுரங்கள் இடிக்கப்பட்டு பிறந்த குழந்தை கூட தெரியும். ஏன்னா அவ்வளோ அந்த அளவுக்கு மீடியா அதை பிளாஷ் பண்ணி வச்சிருக்கிறோம். ஒரு 3500 இறந்தார்கள் என்பதற்காக அது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை கொடுக்கக்கூடிய செய்தி. ஆனா இன்னைக்கும் ஆப்பிரிக்காவில் கொள்ளை நோய்களால் ஒரு நாளைக்கு 4500 பேர் இறந்து போறார்கள் என்பது யாருக்கும் வெளிப்படுத்தப்படாத செய்தி. அப்ப நமக்கான செய்திகள் என்பது சமூக வலைதளங்களை நாம் எவ்வளவு கவனத்தோடு அதை பயன்படுத்துறோம் தான். சக முஸ்லிம்களை சீண்டுவதற்கும், சக முஸ்லிம் அமைப்புகளை வசைபாடுவதற்கும் சமூக வலைதளங்களை பயன்படுத்தாம இந்த மாதிரி வரலாற்று நிகழ்வுகளை என்ன பண்ணணும், மக்களுக்கு மத்தியிலே கொண்டு செல்ல வேண்டும். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் இன்றைய உரையில் மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய அந்த வரலாற்றை நாம் பார்க்க இருக்கிறோம். மஸ்ஜிதுல் அக்ஸாவை பொறுத்த வரைக்கும் அப்ரஹாமிக் ரிலிஜன், அதாவது ஆப்ரஹாமிய மதங்கள் என்று உலகத்துல 3 மதங்களை சொல்வார்கள். ஒன்று யூத மதம், இரண்டாவது கிறிஸ்துவ மதம், மூன்றாவது இஸ்லாம். இந்த 3 மதங்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தூதராக ஏற்றுக்கொண்ட மதங்கள். இந்த 3 மதங்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபியாக ஏற்றுக்கொண்ட மதங்கள். அப்படியான இந்த உலகத்தின் இந்த 3 பெரும் மதங்கள், இதுதான் இன்னைக்கு உலகத்தினுடைய திசையை, உலகத்தினுடைய டைரக்ஷனை, உலகத்தை கண்ட்ரோல் செய்யக்கூடிய, உலகத்தை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய 3 மதங்கள் என்று கூட சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு உலகத்துல அதிக மக்கள் தொகை கொண்ட மதங்கள் எடுத்துக்கிட்டா கிறிஸ்துவமும் இஸ்லாமும் தான். இன்னும் கேட்டா இஸ்லாம் வளர்ந்து வரக்கூடிய வேகம் கிறிஸ்துவத்தை மிஞ்சக்கூடிய அளவுல இஸ்லாமியர்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். யூதர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும்
இந்த இரண்டு பெரும் மதங்களால் செய்ய முடியாத பல விஷயங்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய புத்தியினால், அவர்களுடைய லாபியினால், அவர்களுடைய இன்ன பிற விஷயங்களால். அப்ப இந்த மூன்று மதங்களும் ஏற்றுக்கொண்ட ஒரு நபி யார்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அதனாலதான் மஸ்ஜிதுல் அக்ஸா, பலஸ்தீனம், ஜெருசலேம், பெத்லஹேம், இது இந்த மூன்று மதங்களுக்கும் புனிதமானது. இந்த மூன்று மதங்களுக்கும் புனிதமான இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய வரலாற்றை நம்ம சுருக்கமா பார்க்கணும்னா கூட ஒரு மூன்று கட்டங்களாக பிரிக்கலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் வரைக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலிருந்து 1917 வரைக்கும், 1917 இருந்து கடந்த 100 ஆண்டு கால வரலாறு. இன்ஷா அல்லாஹ் இன்றைய உரையில் நாம் அந்த முதல் இதை மட்டும் நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அதாவது இந்த உலகத்தினுடைய முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். நமக்கு எல்லாம் தெரியும், அவங்க தான் நம்மளுடைய ஆதி வாப்பா. முதல் மனிதரையே அல்லாஹ் தஆலா நபியாக அனுப்பினான். அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் கட்டப்பட்டது மஸ்ஜிதுல் அக்ஸா என்பதாக சில ரிவாயத்துகளும், இல்ல பின்னாடி வந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் போன்றவர்களால் கட்டப்பட்டது என்று ஹதீஸுடைய பிரிவுகளாளர்கள் மத்தியில் கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றது. என்றாலும் கூட எல்லாரும் ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம் என்னன்னா, மஸ்ஜிதுல் அக்ஸா நபிமார்களால் கட்டப்பட்ட ஒரு பகுதி. நம்ம இன்னைக்கு காபாவுக்கு போறோமே, காபத்துல்லாவுக்கு போறோமே, அந்த மஸ்ஜிதுல் ஹரத்துக்கு பிறகு 40 ஆண்டுகள் கழித்து கட்டப்பட்ட பள்ளி என்பதில் எல்லோரும் கருத்தொற்றுமை கொள்கிறார்கள். அப்ப இந்த உலகத்தில் ஏக இறைவனை வணங்குவதற்காக கட்டப்பட்ட இரண்டாவது ஆலயம் மஸ்ஜிதுல் அக்ஸா. இது மஸ்ஜிதுல் ஹரத்துக்கு அடுத்தபடியாக கட்டப்பட்டது. இது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் கட்டப்பட்டாலும் எல்லா வணக்க வழிபாடுகளைப் போல இதுவும் பல்வேறு சிதிலங்களுக்கு ஆளாகி பல்வேறு நபிமார்களால் பின்னால என்ன பண்ணாங்க, ரெனோவேட் பண்ணி கட்டினாங்க. காபத்துல்லாம் அப்படித்தான். ரசூலுல்லாஹ் காலத்திலே கட்டப்பட்டுச்சு, ரசூலுல்லாஹ்க்கு முன்னாடி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலே கட்டப்பட்டுச்சு, அதுக்கு முன்னாலேயும் கட்டப்பட்டுச்சு. ஏன்னா கட்டிடங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு என்ன ஆயிடும், சிதிலம் அடைந்து விடும். அதுக்கப்புறம் அதை ரிப்பேர் பண்ணி ரெனோவேட் பண்ணி கட்டுவாங்க. அப்ப அதே அடிப்படையில ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் கட்டப்பட்ட அல்லது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் கட்டப்பட்ட இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா பின்னாடி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தால கட்டப்படுது. இப்ப இந்த வரலாறு ஏன் நமக்கு முக்கியம்னா, குறிப்பாக இன்னைக்கு பள்ளி விடுமுறைங்கிறதுனால சிறுவர்கள் எல்லாம் வந்திருக்கிறாங்க. சிறுவர்களுக்கு தெரியணுமான சிறுவர்களுக்கு தான் தெரியும். இன்னைக்கு பலஸ்தீனத்தில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் பலஸ்தீனத்துல, அதாவது நம்ம ஊர்ல பள்ளிக்கூடத்துக்கு செல்ல வேண்டிய வயதில் அங்க பிள்ளைகள் என்ன பண்றாங்க, பதுங்குகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா அந்த பிள்ளைகளுடைய ஈமான் எவ்வளவு நெருக்கடியான சூழலிலும், பொருளாதார ரீதியாக எவ்வளவு கடுமையான கட்டுப்பாடுகள் இருந்த போதிலும் அந்த பிள்ளைகளுக்கு அந்த தாய் கற்றுக் கொடுக்கக்கூடிய, அந்த குடும்பம் கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயம் மஸ்ஜிதுல் அக்ஸாவை வரலாற்றை சொல்லித்தான் அவர்களுடைய ஈமான் வார்த்தெடுக்கப்படுகிறது. நாம பிள்ளைகளுக்கு நம்முடைய முன்னோர்களுடைய, நம்மளுடைய சஹாபாக்களுடைய, நபிமார்களுடைய வரலாறுகளை சொல்லிக் கொடுக்காமல் போனதனுடைய விளைவு இன்று நம்முடைய பிள்ளைங்க என்ன பண்ணுது, கார்ட்டூன் தொடரில் வரக்கூடியவர்களைத்தான் தங்களுடைய பிரதான ரோல் மாடலாக எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவங்க வேற ஒரு உலகத்தில் வாழ்றாங்க. வீட்டுல நீங்க போய் உங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கலாம், அவன் வேற ஒரு தனி உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அப்ப அதுல இருந்து மீட்டெடுக்கணும் அப்படின்னா அதை பார்க்காதன்னு சொல்றது மட்டும் பிரயோஜனம் இல்லை. அதற்கு மாற்று நாம் என்ன வைத்திருக்கிறோம்? இஸ்லாமிய வரலாற்று குழந்தைகளுக்கு கதை வடிவத்தில் சொல்லக்கூடிய விதத்தில் நாம் என்ன செஞ்சிருக்கிறோம்? ஒரு கதை புத்தகமோ அல்லது இன்றைய இளைஞர்களுடைய, இன்றைய சிறார்களுடைய தேவைகளுக்கு ஏற்றவாறு பலஸ்தீனத்துடைய வரலாறோ இல்ல ஒரு நபிமார்களுடைய வரலாறோ சஹாபாக்களுடைய வரலாறோ ஒரு ஆப் வடிவத்திலே இருந்தால் அந்த பிள்ளைங்க பார்ப்பாங்கன்னா பார்ப்பாங்க. அப்ப அந்த பிள்ளைகளை குறை சொல்வது நமக்கு பிரயோஜனம் இல்லை. அதனாலதான் இந்த வரலாறு என்பது அவர்களுக்கு சொல்லப்பட வேண்டும்.
சோ மஸ்ஜிதுல் அக்ஸா என்பது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் கட்டப்பட்டு பின்னாடி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் புனரமைக்கப்பட்டு பின்பு அவருடைய மகனார் ஈசாக் அலைஹிஸ்ஸலாம் அதே போல அவருடைய பேரன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் அவங்க காலம் வரைக்கும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் காலம் வரைக்கும் நல்லா கேட்டுங்க, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் காலம் வரைக்கும் அந்த பகுதி முழுக்க யூதர்களால் நிரப்பப்பட்டது. யூதர்கள்லாம் வேற யாரும் கிடையாது, அவங்களும் அல்லாஹ் வணங்கியவங்க தான். நமக்கு முன்னால் இந்த உலகத்தினுடைய தலைமை பொறுப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யூதர்களுக்கு தான் கொடுத்திருந்தான். குர்ஆன்ல இஸ்ரவேலர்கள் அல்லாஹ் சொல்றானே, அது அவர்களைத்தான் என்ன பண்றான் சொல்லி காட்டுகிறான். எப்போது யூதர்கள் பலஸ்தீனத்தை விட்டு வெளியே போறாங்க, ஏன்னா இன்னைக்கு பார்க்கிறோம்ல வரலாறு தெரியாம நம்மள்டே யாராவது வந்துட்டு யூதர்கள் பழைய இடம் பலஸ்தீன் தானப்பா, அப்ப அவங்க சொந்த இடத்துக்கு போனா என்ன பிரச்சனை கேட்டா நமக்கு பதில் சொல்ல தெரியும். ஆனா எப்போது யூதர்கள் பலஸ்தீனத்தை விட்டு வெளியே போறாங்கன்னா, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகனார் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இந்த உலகத்தின் அழகில் பாதியை தன்னில் வைத்திருந்தார் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட வரலாறு நமக்கு தெரியும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தந்தை யாக்கூபுக்கு மொத்தம் 12 பிள்ளைங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மேல ரொம்ப அதீதமான அன்பை அதீதமான பாசத்தை வைச்சிருந்த காரணத்தினால இந்த 11 பசங்களும் என்ன பண்ணுவாங்க, அவர் மேல பொறாமை கொண்டார்கள். புன்யாமீனை தவிர மற்ற 10 நபர்களும் அவங்க மேல பொறாமை இருந்துச்சு. ஏன் எப்ப பார்த்தாலும் நம்ம வாப்பா எப்ப பார்த்தாலும் இந்த பிள்ளை மேல மட்டும் பாசமா இருக்காரு, அப்ப நம்மளாம் என்ன பிள்ளை இல்லையா அப்படிங்கிற அடிப்படையில் என்ன பண்ணாங்க, பொறாமை கொண்டாங்க. ஒரு நாள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கனவு காண்றாங்க. என்ன கனவு அப்படின்னா, வானத்தினுடைய நட்சத்திரங்கள் எல்லாம் சஜிதா செய்வதை போன்ற கனவை காண்கிறார். அதை போய் தன்னுடைய தந்தையிடத்திலே சொன்ன போது, தந்தை இந்த கனவு மற்றவங்களோட சொல்லிட்டார, நீ பெரிய ஒரு இடத்துக்கு போறங்கிறது தான் இந்த கனவு குறிக்கிறது, ஆனா இதை மற்றவங்கள்ட்ட சொன்னா அவங்க கண்ணீர் போடுவாங்க, அதனால சொல்ல வேண்டாம் என்று தடுத்து விடுகிறார். இவங்க ஒரு நாள் என்ன பண்ணாங்க, எகிப்துக்கு போகும்போது வியாபாரத்துக்கு போகும்போது தம்பி யூசுஃபையும் கூட்டிட்டு போறேன்னு என்ன பண்றாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கூட்டிட்டு போறாங்க. போகக்கூடிய வழியில யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கொலை பண்ணிடலாமா அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு ஆலோசனை பண்ணி கடைசியாக அதில் ஒருத்தர் என்ன பண்ணாங்க, முடிவெடுத்து யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை ஒரு பாலம் கிணத்துல போட்டுட்டு போயிடுறாங்க. சரி, அவருடைய தொல்லை நமக்கு முடிஞ்சிருச்சு. பின்னால வந்த ஒரு வணிக கூட்டம் தண்ணி எடுக்க போய் அப்புறம் அவங்க கிணத்துல யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்துட்டு அழகா இருக்காரு, நாம போய் வித்துடலாம், அன்றைக்கு அடிமை முறை இருந்துச்சு. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கூட்டிட்டு போய் என்ன பண்றாங்க, எகிப்துடைய சந்தையில விற்கப்படுகிறார்கள். பின்னால் அவர் எகிப்தினுடைய மிகப்பெரிய மந்திரியுடைய அமைச்சருடைய வீட்டிலேயே என்ன பண்றாரு, செல்லப்பிள்ளையாக வளர்க்கப்படுகிறார். அவரை அவங்க நினைச்சது வேற, அல்லாஹ் நாடியது வேற. உலகத்துல அடிக்கடி சொல்லக்கூடியது, நமக்கு அல்லாஹ் ஒன்று கொடுக்கணும்னு நாடிட்டானா உலகத்தில் இருக்கிற அத்துணை சக்திகள் ஒன்று சேர்ந்தாலும் நமக்கு கொடுப்பது எவனாலும் கொடுக்க முடியாது. அல்லாஹ் நமக்கு ஒரு விஷயத்தை கொடுக்க கூடாது என்று நாடிவிட்டால் உலகத்துடைய அத்துணை சக்திகள் ஒன்று சேர்ந்தாலும் நமக்கு கொடுக்க முடியாது. அப்ப அதனால நம்முடைய நம்பிக்கை என்பது முதல்ல அல்லாஹ்வின் மீது இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய படைப்புகளின் மீது அல்ல. சில போது அல்லாஹ் தஆலா அவன் படைப்புகளின் மூலமாக நமக்கு கருணை புரிந்தாலும் அது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்பதுல ஒரு முஸ்லிம் தடுமாற தொடங்கினால், தடுமாறாத ஈமான் ஒரு முஸ்லிம் இடத்துல இருக்கணும். அப்போ அவர் என்ன பண்றாரு, அந்த அமைச்சர் வீட்டுல ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது. அந்த அமைச்சருடைய மனைவி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அழகுல மயங்கி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அடைய முயற்சிக்கிறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தப்பிச்சு போறாங்க. அந்த அமைச்சர் வரும்போது அந்த மனைவி இல்ல இவருதான் என்னோட தப்பான முறையில நடக்க போனார்னு சொன்ன போது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் உண்மையை சொல்றாங்க. அதற்கு பிறகு ஒரு விஷயத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறையில் அடைக்கப்படுகிறார்கள். பின்னால் அவங்க என்ன பண்றாங்க, அந்த எகிப்து அமைச்சரவையில ஒரு மிகப்பெரிய ஒரு மன்னருக்கு அடுத்த பொசிஷன்ல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வந்துடுறாங்க இல்லையா. இந்த வரலாறு நம்ம குர்ஆன்ல பார்த்திருப்போம், ஹதீஸ்கள்ல கேள்விப்பட்டிருப்போம், பயான்கள்ல கேள்விப்பட்டிருப்போம். இப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பொறுப்புக்கு வந்த பிறகு அந்த 11 சகோதரர்களும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட வராங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தெரியாது, உதவி கேட்டு வராங்க. அவங்க புன்யாமீனை மட்டும் பிடிச்சி வச்சுக்கிட்டு மத்தவங்க அனுப்பி
தன்னுடைய சட்டையை கொடுத்து தன்னுடைய தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய கண் பார்வையை மீட்கிறாங்க. பிறகு அவருடைய தந்தை உள்ளிட்ட எல்லாரும் என்ன பண்றாங்க, பலஸ்தீனத்திலிருந்து எகிப்துக்கு கொண்டு வராங்க. அப்போது வரலாறு என்ன பதிவு செய்கிறது அப்படின்னா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன், அவங்களுடைய பிள்ளை, அவங்களுடைய உடன் பிறந்தவர்கள், தாய் தந்தையர்கள், சொந்தக்காரங்க எல்லாம் சேர்த்து எல்லாருமே பலஸ்தீனத்திலிருந்து ஜெருசலத்திலிருந்து எங்க வந்துட்டாங்க, எகிப்துக்கு வந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு இருந்து விட்டார்கள். அந்த சமயத்துல அந்த பலஸ்தீனத்துல யார் இல்ல, மற்ற யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கவுமுகள் இல்ல, அவங்க தான் பின்னால் இஸ்ரவேலர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா அதற்கு பிறகு என்ன பண்றான், அந்த பலஸ்தீன அந்த எகிப்திய பூமியில கிட்டத்தட்ட 4 நூற்றாண்டுகள் 405 வருஷங்கள் இவங்க அடிமைகளாக இருக்கிறார்கள். ஃபிரௌனின் கீழே அடிமைகளாக இருக்கிறார்கள். அடிமைகளாக இருந்தவர்களை மீட்பதற்கு தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் தஆலா அனுப்புறான். நம்ம வரலாற்றில் பார்க்கிறோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பிறப்பதற்கு முன்னால் ஃபிரௌன் என்ன பண்றான், ஒரு கனவு காண்றான். என்ன கனவு காண்றான், ஒரு ஆண் குழந்தை பிறப்பதாகவும் அந்த ஆண் குழந்தை தன்னுடைய அரசவைக்கு என்ன பண்றான், தீ வைத்து தான் எரிந்து விடுவதாக கனவு காண்றான். உடனே ஃபிரௌன் ஒரு ஆர்டர் கொடுக்கிறான். என்ன ஆர்டர் கொடுக்கிறான், இனிமேல இந்த என்னுடைய பகுதியில ஆண் குழந்தை பிறந்தா ஆண் குழந்தைய கட் பண்ணிடணும், ஆண் குழந்தை உயிரோடு இருக்கக்கூடாது. அல்லாஹ் இவன் ஒரு கணக்கு போட்டா அல்லாஹ்வுடைய கணக்கு வேற மாதிரி. சூழ்ச்சியாளர் எல்லாம் மிகச்சிறந்த சூழ்ச்சியாளர் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். இவன் எந்த மூசாவை எந்த ஒரு குழந்தைக்கு பயந்து எல்லா குழந்தைகளையும் கொலை செய்து சொன்னானோ, அந்த மூசா பிறந்த உடனே அல்லாஹ் தஆலா அம்மாவுக்கு சொல்றான், மூசாவை என்ன பண்ணுங்க, நீங்க தொட்டில வச்சு கடல்ல அனுப்பி விடுங்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் கடல்ல அனுப்பி விடுறாங்க. எதிரிடத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் வளர்க்கப்படுறாங்க. ஃபிரௌனுடைய வீட்டிலே என்ன பண்றாங்க, ஃபிரௌனுடைய மனைவியாலேயே மூசா அலைஹிஸ்ஸலாம் வளர்க்கப்படுகிறார்கள். பின்னால மூசா அலைஹிஸ்ஸலாம் வளர்ந்து அந்த மக்களை என்ன பண்றாங்க, அடிமைத்தளத்திலிருந்து மீட்டெடுக்கிறாங்க. நம்ம பார்க்கிற வரலாற்று அவங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் கொல்றதுக்கு என்னென்னவோ முயற்சிகளை மேற்கொள்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் மந்திரவாதிகளுக்கு நடுவுல ஒரு பெரிய போட்டிலாம் நடக்குது. அந்த மந்திரவாதிகள் வந்து என்ன பண்றாங்க, பாம்புகளை அதாவது விஷயத்தை தூவி பாம்பா மாத்துறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் தஆலா கைத்தடி கீழே எறிகிறான். கீழே எரிச்சு அது எல்லா பாம்புகளும் என்ன பண்ணிடுது, சாப்பிடுது. உடனே அந்த மந்திரவாதிகளுக்கு தெரிஞ்சிருது இது மந்திரம் இல்ல. ஏன்னா மந்திரவாதிகள் தான் எது மந்திரம் எது மந்திரம் இல்லைன்னு தெரியும். அவர்கள் மூசாவுடைய இறைவனை நம்பிக்கை கொண்டார்கள். ஃபிரௌன் ஏன் நம்பிக்கை கொண்டு கேட்கும் போது கூட நீ என்ன பண்ணுவ, அதிகபட்சம் எங்களுடைய உயிரை எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு அவங்க ஈமான் கொள்கிறார்கள். அப்படியாக இறுதியாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த மக்களை காப்பாற்றி ஃபிரௌனுடைய கொடுமையிலிருந்து காப்பாற்றி என்ன பண்றாங்க, அழைத்து கொண்டு செல்லும் போது நைல் நதி முன்னால் வருது. பின்னால ஃபிரௌனுடைய படை முன்னால நைல் நதி வருது. அப்பையும் அந்த யூதர்கள் நன்றி கெட்டவர்கள் என்ன சொன்னாங்க, நன்றி கெட்ட யூதர்கள், மூசாவே உன்னை நம்பி வந்தோம் பார், பின்னாடி ஃபிரௌனுடைய படை முன்னாடி கடல், இது ரெண்டுத்துல நாங்க எங்க போனாலும் செத்து போயிடுவோம், உன்னை நம்பி வந்ததுக்கு நீ நல்லா எங்களை உதவி செஞ்சுட்ட அப்படின்னு அந்த நபியை தூட்டினார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் இறைவனின் மீது நம்பிக்கை இழக்கவில்லை. இறைவனுடைய ஆணைப்படி என்ன பண்றாங்க, அந்த தடியை எடுத்து கடலை பிளக்கிறார்கள். கடல் பிளந்தது, இவங்க எல்லாம் தப்பிச்சு போறாங்க. பின்னால வந்த ஃபிரௌன் மூழ்கடிக்கப்படுகிறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபிரௌனுடைய உடலை இந்த கடல் ஏற்றுக்கொள்ளாது, இந்த பூமி ஏற்றுக்கொள்ளாது, வரக்கூடிய சமூகத்திற்கு ஒரு படிப்பனையாக இருக்கக்கூடிய பொருட்டு நாம் இதை ஒரு அத்தாட்சியாக ஆக்கி இருக்கிறோம்னு அல்லாஹ் தஆலா சொன்ன அடிப்படையில் கடந்த நூற்றாண்டு ஃபிரௌனுடைய உடல் கண்டெடுக்கப்பட்டு இன்னைக்கு எகிப்துல இருப்பதா பார்க்கிறோம். அப்படியாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் காப்பாற்றப்பட்டு அந்த எகிப்திலிருந்து வெளியேறிய அந்த இஸ்ரவேலர்கள் அல்லாஹ் சொல்றான், நீங்க வாக்களிக்கப்பட்ட புனித பூமிக்கு போங்கன்னு அல்லாஹ் கட்டளை இடுறான். ஆனால் இவர்கள் இறைவனுடைய கட்டளையை மறுத்து போக மறுத்த காரணத்தினால் அல்லாஹ் தஆலா கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் அந்த சினாய் பாலைவனத்துல அவர்களை அலைய விட்டு ஒரு தலைமுறை இறந்த பிறகு அடுத்த தலைமுறையில
என்ன பண்றான், திரும்ப பாலஸ்தீனத்தில் அல்லாஹ் தஆலா நுழைய வைக்கிறான். அப்போது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நபியாக அனுப்புகிறான். இது ஒரு பெரிய நீண்ட வரலாறு, ரொம்ப விளக்கமா சொன்னா ரொம்ப டைம் ஆயிடும். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன பண்றாங்க, பாலஸ்தீனத்தில் தன்னுடைய அரசை நிர்மாணிக்கிறார்கள். ஜெருசலம் அவர்களுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அவர்களுடைய மகன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன பண்றாங்க, மீண்டும் மஸ்ஜிதுல் அக்ஸாவை ரொம்ப அழகாக ரொம்ப பிரம்மாண்டமாக கட்டுகிறார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மரணத்துக்கு பிறகு அவர்களுடைய 2 மகன்களும் என்ன பண்றாங்க, அவங்க அரசை 2ஆக பிரித்துக் கொள்கிறார்கள். அதற்கப்புறம் 200 வருஷங்களுக்கு பிறகு அந்த குடும்பம், அந்த இஸ்ரவேலர்கள், அந்த யூதர்கள் என்ன பண்றாங்க, நெபுக்கத்நேசர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய மன்னரால் தோற்கடிக்கப்பட்டு கிறிஸ்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறப்பதற்கு 500 வருடங்களுக்கு முன்னால் பைத்துல் முகத்தஸை அந்த நெடுநேசர் தலைமையிலான படை கைப்பற்றி தீக்கிரையாக்கி இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் கைத்தடி அந்த தாபூத் பெட்டி எல்லாத்தையும் என்ன பண்ணிடுறாங்க, நாசமாக்கி விடுகிறார்கள். யூத வாலிபர்களை கொன்று குவித்தார்கள். யூத இளம் பெண்களை விற்பனைக்கு விற்றார்கள். யூத சிறுவர்களை என்ன பண்ணாங்க, அடிமைப்படுத்தினார்கள். அப்போது அடிமைப்படுத்தப்பட்ட யூதர்கள் அங்கிருந்து தப்பி என்ன பண்ணாங்க, ஷாமுக்கு சென்றார்கள். ஷாம்னா சிரியாவுக்கு சென்றார்கள். வேறு சிலர் எத்ரீபுக்கு போனாங்க. எத்ரீப்னா என்ன, மஸ்ஜிது நபவி, நம்முடைய அடுத்த நபி இங்கேதான் வருவாங்கிற அடிப்படையில் போனாங்க. இன்ஷா அல்லாஹ் நாடினா இதனுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த வாரத்துல பார்ப்போம். இதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, பலஸ்தீனம் என்பது முஸ்லிம்களுக்கு வாக்களிக்கப்பட்ட பூமி. பலஸ்தீனம் என்பது முஸ்லிம்களுடைய ஈமானோடு தொடர்புடைய ஒரு விஷயம். பலஸ்தீனம் என்பது ஏதோ ஒரு நிலம் தொடர்பான பிரச்சனை அல்ல, அது ஈமான் தொடர்பான ஒரு விஷயம். நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அந்த மக்களுக்கு வெற்றியை கொடுப்பான் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அது வரைக்கும் அல்லாஹ் தஆலா அந்த மக்களுடைய பாதங்களை உறுதிப்படுத்த வேண்டும், அந்த மக்களுடைய துயரங்களை போக்க வேண்டும், அந்த மக்களை இந்த மாதிரி நாசகரமான சக்திகளுக்கு உள்ளாக்கக்கூடிய அந்த இஸ்ரவேலியர்களுக்கு மரண பயத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்து அவர்களை நிர்மூலமாக்க வேண்டும். அதன் மூலமே இஸ்லாத்துடைய வெற்றி அங்கு உறுதியாகும் என்று துவா செய்தவனாக, உங்களை துவா செய்ய தூண்டியவனாக இந்த உரையை தோண்டி நிறைவு செய்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் யாரெல்லாம் சுன்னத் தொழுகையை தொழுதுங்க.